எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து செப்டம்பர் 2 மண்டே மார்னிங் ஒரு 11 மணி இருக்கும். மணி 11 தான். பட் வந்து கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு சூப்பராக இருந்தது. மழை லைட்டாக பெஞ்சிட்டே தான் இருந்தது. லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே வந்து இங்கே கிளைமேட் மாறிடுச்சு. மழை தான், கொஞ்சம் கூட கேப் விட்டுறதில்ல. தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் எல்லாருக்குமே வந்து கோல்டு தான். எனக்கும் வாய்ஸ் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. அருண் வந்து ஒரு 10 o'clockலாம் ஆஃபீஸ் கிளம்பி போயாச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் ரொட்டீன் நம்மளுக்குன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு வந்து மார்னிங் 11 மணிலேருந்து ஆஃப்டர்நூன் 2 மணி வரைக்குமே பிஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும், அவ்வளோவா ஒர்க் இருக்காது. ஸோ அதுதான் வந்து உங்க கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, வீட்டு வேலைன்னு பார்க்கும்போது நம்மளுக்குன்னு பிடிக்காத ஒரு சில வேலை கண்டிப்பாக இருக்கும். அது செய்யறதுக்கே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ அதேமாரி தான் இந்த வெஜிடபிள் எனக்கு எடுத்து வைக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்காது. நேற்று வந்து சண்டே மார்க்கெட் போயிட்டு வந்திருந்தோம். வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா? அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஒரு 1/2 hour கிட்ட ஆகிடும் நார்மலாக அது எடுத்து வைக்கிறதுக்கு. ஏன்னா அது ஒரு 2 weeks வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அழுகாமல். ஸோ தண்ணிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு சில இதெல்லாம் அழுகி இருக்கும், அதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு க்ளீன் பண்ணி வைக்கணும். ஸோ இது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் இருந்தாலும் யார் பண்ணுவா? நம்ம தான் பண்ணி ஆகணும். ஸோ வேறு வேலை இல்லாமல் காலையில் எழுந்ததும் ஃபஸ்ட்டு அந்த வேலையை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு 11 மணிக்காக உக்காந்துட்டேன் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு. என் கூடயே வந்து நேத்ராவை உட்காந்தாச்சு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஒரு சில பொருள்லாம் இங்கேயே உட்காந்துட்டு எடுக்க முடியாது இல்லையா? ஸோ வந்து நேத்ரா போயிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா. ஸோ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு இப்போ வளர்ந்துட்டா இல்லையா? அதுவே பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் நாங்கள் ஹோலாக வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டோம். அம்மாவும் சரி அக்காவும் சரி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. பக்கத்தில் உள்ள வெஜிடபிள் ஷாப்பில் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அப்பப்போ சமைச்சிப்போம், அவ்வளோதான். எப்போயாவது ரேராக தான் அந்த சண்டே மார்க்கெட் போடுவாங்க. வெஜிடபிள் மார்க்கெட் சண்டே போடுவாங்க. அது எப்போயாவது ரேராக தான் போகும். அப்போ போகும்போது அம்மா எங்களையும் கூட்டிகிட்டு போவாங்க. அது வந்து ஒரு 1/2 hour ஆகும் இங்கேருந்து நாங்கள் மார்க்கெட் போகிறதுக்கு. அதுவுமே பஸ்ஸில் தான் போகணும். பஸ் வந்து போகும்போது ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். பட் ரிட்டன் வரும்போது ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வெயிட் வேறு தூக்கிட்டு வரணும் இல்லையா? வெஜிடபிள்லாம் பேக்லாம் நிறையா இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் இல்லையா? ரொம்ப க்ரௌடாக இருக்கிறதால மேக்ஸிமம் வந்து சண்டே மார்க்கெட்டு அம்மா போக மாட்டாங்க. வீட்டு பக்கமே உள்ள வெஜிடபிள் ஷாப்லேயே வாங்கிக்குவாங்க. அன்றைக்கி என்ன வீட்டில் குழம்பு வைக்க போகிறாங்களோ அதை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெஜிடபிளே வாங்கிக்குவாங்க. மேக்ஸிமம் வீட்டில் வந்து வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு இதுதான் எப்பவுமே ரேராக இருக்கும். மற்றபடி எந்த வெஜிடபிளும் இருக்காது. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே வந்து அத்தை வீட்டில் அவங்க வந்து ஹோலாக வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க ஒரு 2 weeks தேவையான வெஜிடபிள். ஸோ அது எனக்கு அப்படியே பழக்கமாயிடுச்சு. ஸோ நானுமே அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுருவேன் தான். பட் ஈஸியாக தான் இருக்குது. வீட்டில் வெஜிடபிள் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு சில வெஜிடபிள்லாம் அழுகி போயிடுது. எவ்வளோ தான் பார்த்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி படுது இல்லையா? ஸோ அப்படியே வந்து வெஜிடபிள் அழுகி போயிடுது. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து சீக்கிரம் அழுகிற வெஜிடபிள்லாம் நான் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த ஃபஸ்ட்டு வீக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடுவேன். இருந்தாலும் ஒரு சில வெஜிடபிள் வந்து அழுகி போகும். பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. வெஜிடபிள் கையில் இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பக்கத்தில் உள்ள போய் கடையில் வெஜிடபிள் வாங்க போனால் அங்கே ரேட் அதிகமாக சொல்கிறாங்க. அதுக்கு மார்க்கெட்லேயே வாங்கிடலாம் அந்த மாதிரி தான் தோணும். ஆனால் அம்மா அங்கெல்லாம் வீட்டிலலாம் வந்து ரொம்ப வந்து கம்மி தான். பக்கத்தில் உள்ள கடையில் போய் வாங்கினாவே ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனாலே அம்மாலாம் அங்கே வாங்கிக்குவாங்க. அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்தது, எங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம இப்போ வந்து ஓரளவுக்கு அந்த டிஷ்யூலாம் வச்சு நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால வெஜிடபிள் அவ்வளோவா அழுகிறது இல்லை. நான் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிவிடுவேன். கரெக்டாக ஒரு 2 இல்லை 3 weeksக்குள்ளே எல்லா வெஜிடபிளையும் நான் வந்து யூஸ் பண்ணி முடிச்சிடுவேன். எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து அந்த டிஷ்யூ போட்டு அது மேலே இன்னொரு டிஷ்யூ போட்டு வச்சுருவேன். அது தண்ணி வந்து மேபி அந்த லீக்கேஜ் ஆனால் கூட அது வந்து டிஷ்யூ வந்து எடுத்துக்கும். ஸோ வந்து கரெக்டாக இருக்கும்.
மார்க்கெட்லேருந்து வரும்போது இந்த நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தோம். ரீசெண்டாக வந்து நெல்லிக்காய் சாப்பிட்றது பழக்கமாயிடுச்சு. பாப்பா வந்து அப்படியே சாப்பிட்றா. நாங்கள் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறோம். இந்த டயட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஜூஸ் குடிச்சிட்ருக்கேன், நெல்லிக்காய் ஜூஸு. ஆல்ரெடி நீங்கள் ஷார்ட்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. நான் குடிக்கிறத பார்த்துட்டு அருணும் ரெகுலராக குடிக்கிறாங்க. இதில் என்னென்னா அருணுக்கு ஹேர் நல்லா க்ரோத் ஆகிருக்கு. அது வந்து அப்படியே தெரியுது. 1 மந்த்தாக குடிச்சிட்ருக்கோம். ஸோ அதுலேருந்து ஹேர் வந்து அருணுக்கு கொஞ்சம் அடர்த்தியாக வளர்ந்துருக்கு. ஸோ அருண் பார்த்துட்டு ஸோ இன்னமும் கண்டிப்பாக ரெகுலராக குடிச்சாகணும்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் வாங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். நெல்லிக்காய் வந்து ஒரு 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 கிளாஸ் நீங்கள் ஒரு ஆளுக்கு 2 நெல்லிக்காய் அந்த மாதிரி கணக்கு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு தண்ணி சேர்த்து வடிகட்டி இறக்குனீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். குடிக்கிறதுக்கு நல்ல புளிப்பாக இனிப்பாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸ்கின்னு லைட்டாக க்ளோ ஆகுது. அப்புறம் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஒரு 1 மந்த்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ரிசல்ட் தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு வந்து வெஜிடபிள்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்த ஒரு 2 வாரத்துக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வெஜிடபிள் காலியானால் பார்த்துட்டு நம்ம வந்து திரும்பி வெஜிடபிள் வாங்கிக்க வேண்டியதுதான். இப்போ இந்த டயட்டில் இருக்கிறதால நான் வந்து ஜாஸ்தி வெஜிடபிள் சாப்பிட்றோம், நானும் சரி அருணும் சரி. ஸோ அதனால் வெஜிடபிள் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளேயே காலி ஆகிடுது. 2 இல்லை 3 வீக்ஸ்க்குள்ளேயே காலி ஆகிடும். முன்னெல்லாம் ஒரு 1 மந்த்துக்கிட்ட வெஜிடபிள் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா வெஜிடபிள் அவ்வளோவா சாப்பிட மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ இப்போ வந்து சீக்கிரமாகவே வந்து வெஜிடபிள் காலி ஆகிடுது. வீட்டில் நம்ம வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் எடுத்துகிட்டு வந்தோம்னா, டயட் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது சொல்கிறேன். நம்ம எடுத்துகிட்டு வரும்போது வீட்டில் எல்லாருமே வந்து சேஞ்ச் ஆகிடுறாங்க. நம்ம ஹஸ்பண்டும் சரி, நம்ம குழந்தைங்களும் சேஞ்ச் ஆகிடுவாங்க. இப்போ நம்ம அது வாங்க வேணாம், நம்ம சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டா ஹஸ்பண்டும் சாப்பிட்றதில்ல, பாப்பாவும் சாப்பிட மாட்டா. ஸோ நம்ம எடுக்கிற ஒரு ஸ்டெப் தான். நம்ம ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் எடுத்தோம்னா அது ஹெல்த்தியாக போகும். நம்ம ஃபேமிலி ஃபுல்லாக ஹெல்த்தியாக தான் போகும். அதை நம்ம அன்ஹெல்த்தியாக எடுத்தோம்னா கண்டிப்பாக எல்லாமே அன்ஹெல்த்தியாக தான் போகும். நம்ம எவ்வளோதான் பார்த்து குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாக கொடுத்தா கூட ஏதோ ஒரு சில அன்ஹெல்த்தியான ஃபுட்டு குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியதாகிடுது. ஸோ அதனால நம்ம எடுக்கிற ஒரு ஸ்டெப் வந்து ஃபுல்லாக வந்து ஹோலாக மாற்றிடும் ஃபேமிலியே. நான் அன்ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் இருந்தேன் இது வரைக்கும். ஸோ இப்போ ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவேன். நம்ம சாப்பிடாததால இந்த ஆயில் ஃபுட்டெல்லாம் நான் வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிச்சேன் ஒரு 1 மந்த்தாக. ஸோ அதனாலே வந்து அருணுமே சாப்பிட்றதில்ல, வீட்லேயும் செய்ய சொல்கிறதில்ல. அது மாதிரி வந்து வெளியும் மேக்ஸிமம் வந்து அருண் வாங்கி சாப்பிட்றதில்ல. ஸோ பாப்பாவுக்கும் வாங்கி கொடுக்கறதில்ல. ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு ஹெல்த்தியாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ நம்ம ஹெல்த்தியாக தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்லாம் எடுத்து வச்சதும் அதுக்கப்புறம் பிடிக்காத இன்னொரு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுதான் அந்த பாத்திரம் எடுத்து வைக்கிறது. எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் அதை வாஷ் பண்ணி வச்சுடுவேன். ஆனால் அது காஞ்சதும் அதை எடுத்து அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது சுத்தமாக பிடிக்காது. ஏன்னே தெரில, இன்ட்ரெஸ்ட்டே போகாது. ஏன்னா அது ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஆனால் வேலையே இல்லாத மாதிரி தான் தெரியும் அந்த பாத்திரம் எடுத்து வைக்கிறது. ஆனால் அது ஒரு 1/2 மணி நேரம் இழுத்துரும். ஸோ அதனாலே என்னவோ எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஒரு 2 நாளாக அது மேலேயே வாஷ் பண்ணி எடுத்து வச்சு இருந்தேன். இப்போ வந்து அங்கே வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கு இடமும் இல்லை. ஸோ அதனால் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சா தான் திரும்பி இன்னும் கொஞ்சம் பாத்திரம் நம்ம வாஷ் பண்ணி வைக்க முடியும். ஸோ அதனால் பாத்திரத்தெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் லன்ச் சமைக்கணும். டைம் ஆகிடுச்சு. இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே 12 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அருண் வந்து ஒரு 1:30க்கு லஞ்சுக்கு வந்துடுவாங்க. ஸோ சிம்பிளான ஏதாவது லன்ச் பண்ணலான் தான் ஒரு 5 நிமிஷம் யோசித்தேன். அதுக்கப்புறம் வந்து சாம்பார் சாதம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணலான்னு இருந்தேன். பிகாஸ் எல்லா வெஜிடபிளும் இருந்தது. குயிக்காக முடிச்சுட்டு கிச்சனை விட்டு வெளில வந்துடலாம். ஸோ அதனால தான் அதை எடுத்தாச்சு. நான் கிச்சனுக்கு வந்தாவே நேத்ராவும் வந்துடுவா. இப்போல்லாம் ஏறி நின்று எட்டி பார்க்குற அளவு வந்துட்டாங்க. ஸோ அதனால் அவளையும் உட்கார வச்சுட்டு சமைச்சிட்டு இருந்தேன். சாம்பார் சாதம்னா வந்து எனக்கு எங்கள் ஊர் கோயிலில் ஒரு சாதம் கொடுப்பாங்க, அந்த ஞாபகம் தான் வரும். அது பேர் வந்து சாம்பார் சாதம் கிடையாது, அது பேர் கெதம்ப சாதம்னு சொல்லுவாங்க. எங்கள் அக்காவுக்கு என் தங்கச்சிக்கெல்லாம் தெரியும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் எல்லா வெஜிடபிளுமே போடுவாங்க. அது வந்து எங்கள் ஊர் கோயிலில் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது அவ்வளோவா. டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா வெஜிடபிள் போடுவாங்க. அதில் வந்து சுண்டைக்காய் வத்தல், மா வத்தல் எல்லாமே போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக
சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் அந்த ரெசிபி எனக்கு தெரியல. கண்டிப்பாக எப்பயாவது எனக்கு தெரிஞ்சால் யாரையாவது கேட்டு எங்கள் ஊரில் நான் கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த ரெசிபி. அதுமாரி அது ஒரு கோயிலில் போடுவாங்க. அதுக்கப்புறம் ராமர் கோயில் இருக்குது. அது எங்கள் வீட்டு ஆப்போசிட்லேயே அந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலில் தான் எனக்கு கல்யாணமே நடந்தது. ஸோ அங்கேயுமே சின்ன வயசாக இருக்கும்போது அங்கே தான் விளாண்டுட்ருப்போம் அந்த கோயிலில் தான். அங்கேயுமே வந்து ஒரு வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமெலாம் சாப்பாடு கொடுப்பாங்க, அன்னதானம் கொடுப்பாங்க. அதில் வந்து புளி சாதம் வந்து வெள்ளிக்கிழமை கொடுப்பாங்க. அந்த ராமர் கோயில், பெருமாள் கோயில் புளி சாதம்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வயசாக இருக்கும்போது மணி அடிக்கும்போது போயிட்டு நாங்கள் வாங்கிட்டு வருவோம் சாப்பாடு. நிறையாவே கொடுப்பாங்க. அது வந்து டின்னராகவே சாப்பிட்டு முடிச்சிடுவோம். ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். வயிறு ஃபில்லிங்க நாங்கள் அதையே சாப்பிட்டுப்போம். எள்ளு சாதம்னு ஒன்று கொடுப்பாங்க அங்கேயே. அது வந்து புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை புளி சாதம் கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமை இல்லை புதன்கிழமை இந்த எள்ளு சாதம்னு ஒன்று கொடுப்பாங்க. அதுவுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த எள்ளு சாதம் அதுக்கப்புறம் புளி சாதம் இந்த ரெசிபி எனக்கு வந்து தெரியும். கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பட் அந்த கெதம்ப சாதம் ரெசிபி தான் எனக்கு தெரியல எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் ஊர் பக்கம் எப்போயாவது போனால் அந்த ரெசிபியை பிடிச்சிட்டு வந்து கண்டிப்பாக வந்து அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அருணுக்கும் பாப்பாவுக்கும் சாம்பார் சாதம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு தனியாக நான் சமையல் செஞ்சுருந்தேன். ஏன்னா இந்த சாம்பார் சாதம் அப்புறம் வந்து வெஜிடபிள் ரைஸ், இந்த ஒன் பார்ட் ரைஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நிறைய கலரிஸ் கொடுத்துரும். ஸோ அதனாலேயே வந்து அதெல்லாம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணியாச்சு. டேஸ்ட் கூட பார்க்க மாட்டேன். ஸோ அதுக்கு பதில் வந்து சப்பாத்தி தான். சப்பாத்தி எடுத்துக்கிறதும் ரைஸ் எடுத்துக்கிறதும் ஒன்று தான், ஒயிட் ரைஸு. பட் நான் இருந்தாலும் சப்பாத்தி தான் சாப்பிட்றேன். அது என்னமோ பிச்சு அது மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ அதனால் வந்து வயிறு ஃபில் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங், அவ்வளோதான். ஆனால் சாதம் அப்படி இல்லை, இப்போ செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, அது வாயில் போடுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்குது சாப்பிட்றதுக்கும். ஸோ அதனால் வந்து அது சாப்பிட்ட மாதிரியே இல்லை. ஸோ அதனாலே வந்து ரைஸ் வந்து அவாய்ட் பண்ணியாச்சு. அது சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும்னு தோணும், வயிறு ஃபில் ஆகாத மாதிரியே இருக்கும். ஸோ அதனாலே வந்து நான் சப்பாத்தி தான் எப்போல்லாம் சாப்பிட்றது. ஒரு சப்பாத்தி ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 அந்த மாதிரி தான் கணக்கு. லஞ்சுக்கு ஒன்று அதுக்கப்புறம் டின்னருக்கு ஒன்று அந்த மாதிரி தான் இப்போ கணக்கு வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். ஒரு 3 மந்த்ஸ்க்கு இந்த டயட்டை வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எடுத்துகிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகிட்டா போதும், அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு கணக்கு தான். வெயிட் லாஸ் ஆகுன்னு ஒரு நம்பிக்கை ஆணுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 5 kg மேலே வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகணுன்னு தான் ஆசை. பார்க்கலாம் எவ்வளோ ரெடியூஸ் ஆகுதுன்னு தெரில. பட் ஃபைனல் டே கண்டிப்பாக அந்த 3 மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்னோடய வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ கரண்ட் வெயிட் வந்து நான் இது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 68 இருந்தேன். இப்போ 65 இருக்கேன். அப்போனா பார்த்துக்கோங்க, 3 kgs இப்போயே லாஸ் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் பார்க்கலாம் எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த 3 மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக அக்டோபர் மந்த் நான் முடிஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் எவ்வளோன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சாம்பார் சாதத்துக்கு வந்து அவரைக்காய் பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி, சிம்பிள். கடைசியாக வந்து நெய் வந்து கொஞ்சமாக முந்திரி வறுத்து கூட சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து அதெல்லாம் சேர்க்கலை, டேரெக்டாக நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சேர்த்தா அவ்வளோதான், சாம்பார் சாதம் ரெடி. அதுக்கப்புறம் வந்து எனக்கான லஞ்சு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நேற்று வந்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்திருந்தோம். வரும்போது இந்த டோஃபு வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து அதான் பன்னீர் சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து எடுக்கிற பன்னீர் இது. ஸோ ஒரு முறை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்திருந்தேன். இது நார்மல் பன்னீர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். வீகன்லாம் இருக்காங்க இல்லையா, வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க, அவங்களுக்காக இது. ஸோ அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பீஸ் தான் கட் பண்ணி கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் கொஞ்ச நாள் ஊற வச்சா கொஞ்சம் சாஃப்ட் ஆகுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கு. ஸோ அதை பார்த்து அப்படியே பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் சாஃப்ட் ஆகும், இல்லைனா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நார்மல் பன்னீர் மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதுமாரி டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மி தான். நார்மல் பன்னீர் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும், பட் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை. ஸோ வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு அது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரீசெண்டாக தான் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த அவரைக்காய் பொரியலில் இந்த வேர்க்கடலை வந்து பொடி இருக்கு இல்லையா, பவுடர், அது மிக்ஸ் பண்ணுறேன். பொரியல்லாம் வந்து கடைசியாக வந்து நம்ம தேங்காய் துருவோம் இல்லையா, ஆனால் இங்கே எங்கள் ஊர்லலாம் வந்து தேங்காய் மட்டும் தான் போடுவாங்க பொரியலுக்கு. வேர்க்கடலைலாம் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து
வந்து அந்த வேர்க்கடலை எதுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான், இல்லை கடல மிட்டாய் சாப்பிடுவோம், அவ்வளோதான். இந்த வேர்க்கடலை வந்து இங்கே வந்து அருண் வீட்டில் வந்து பவுடராக ஆக்கி அதில் எல்லா பொரியலுக்குமே யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இந்த அவரைக்காய் பொரியல், அப்புறம் வந்து கொத்தவரங்காய் பொரியலுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நானுமே அதுக்கு இப்போ மாறிட்டேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தேங்காய் சேர்க்குறதோட இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனாலேயே அருணுக்கு ரொம்ப பிடிக்கிறதால நானுமே அதை வந்து சேர்க்குறது. ஸோ நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து எனக்கான லஞ்சு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு ஆனியன் வந்து சாப் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். கிரேவி மாதிரி கொஞ்சம் திக்காக கிடைக்கும். ஸோ அதனால தான் அது நல்லா அரைச்சி சேர்த்துட்டு அது கூட தண்ணி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா பன்னீர், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கேப்சிகமும் சேர்த்துருக்கேன். அது சேர்த்து நல்லா வேக வச்சு தண்ணி சேர்த்து வெந்ததும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இருக்குன்னா டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரெடி. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இல்லை, ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஸோ இதுக்கு நார்மல் பன்னீரே எவ்வளோ பெட்டர், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் டேஸ்ட் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ அதுக்கப்புறம் லஞ்சுக்கு அருண் ஒரு 2 மணிக்கு வந்திருந்தாங்க. எப்பயும் 1:30க்கு வருவாங்க, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு. அவங்க வரும்போதே லைட்டாக மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அப்புறம் பாப்பாவுக்கும் இடையில சாப்பாடு ஊட்டி விட்டாச்சு. அருணுக்கு இந்த சாம்பார் சாதமே சுத்தமாக பிடிக்காது. எப்பயாவது செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. அதனால் ரேராக செய்கிறதில்ல, ரேர் தான் செய்கிறது வீட்டில். ஸோ அது மேலே கொஞ்சமாக வந்து டெக்கரேஷனுக்கு இந்த காரா பூந்தி இருக்கு இல்லையா, அது போட்டு கொடுத்தா சாப்பிட்டுப்பாங்க. நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்தோடு அந்த காரா பூந்தி போட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுவுமே கொஞ்சம் போட்டு அருண் கொடுத்தாச்சு. அருண் சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன அவங்க ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. நான் அதுக்கப்புறம் என்னோடய லஞ்ச் நான் எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு வந்து ஒரே ஒரு சப்பாத்தி, எப்பவும் போல் தான் ஒரு சப்பாத்தி, அது கூட வந்து இந்த பன்னீர் கிரேவி, அப்புறம் வந்து அவரைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுவுமே கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி எக் எடுத்துக்கல, ஏன்னா பன்னீர் கிரேவியே கொஞ்சம் நிறையா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், என்னோடய லஞ்ச் நான் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்பை விட்டு துணி வந்து ஒரு 2 நாளாக காஞ்சிட்டு இருந்தது. ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருந்ததால் சரியாக காயலை. உள்ளே அவ்வளோவா வெயில் அடிக்காதாங்க. ஸோ அதனால் ஒரு 2 நாளாக அப்படியே மழையில் லைட்டாக நனையிறதும் காயறதும் அப்படியே இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் லைட்டாக துணியெல்லாம் காஞ்சிருந்ததால் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்ததும் கையோடு மடித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். 3வது பிடிக்காத வேலை இந்த துணி மடிக்கிறது. சுத்தமாக இதுவுமே பிடிக்காதுன்னு தாண்டி அது இன்ட்ரெஸ்ட் வராது சுத்தமாக இதுவுமே. ஏனே தெரியல. ஏதாவது பிடிச்ச சாங் போட்டு விட்டுட்டு கடகடன்னு மடித்தாதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இல்லைன்னா சுத்தமாக அது இன்ட்ரெஸ்ட்டே வராது. ஸோ இருந்தாலும் இன்றைக்கி வந்து அப்படியே மடித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுவுமே கையோடு மடித்து எடுத்து வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இது என்னோட வந்து மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் இப்படி தான் போகும். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். ஈவினிங் போல் கொஞ்சம் டைம் இருக்கிறதால ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிக்குவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ், நைட்டெலாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருக்கும், அவ்வளோவா வேலை இருக்காது. ஸோ உங்களுக்கும் வீட்டில் இந்த மாதிரி பிடிக்காத ஒரு சில வேலை இருக்கும். ஸோ அதை வந்து கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா நான் சொன்ன இந்த வேலை இருக்கு இல்லையா, வெஜிடபிள் எடுத்து வைக்கிறது, பாத்திரம் எடுத்து வைக்கிறது, துணியை மடித்து வைக்கிறோம் இல்லையா, இந்த 3 வேலையில் பிடிக்காத ஒரு வேலை இருந்தால் அது கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஏதாவது அன்இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு வேலை நம்மளுக்கு இருக்கும். ஸோ அது வந்து கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ அதுதான் கைஸ், இந்த விளாக் நான் இதோடு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.